வாங்க பாத்துடலாம். அங்க பாருங்க. சொல்லுங்க ராமத்தக்கா. உதிரி உதிரியான சாப்பாடு. இன்னைக்கு வந்துட்டு உதிரி உதிரியான சாப்பாடு. விஷ்ணு சொல்லுங்க. தக்காளி ரசம் அம்மா வச்சிருக்காங்க. தக்காளி ரசம். இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்க. சிக்கன் கிரேவி இன்னைக்கு வந்துட்டு நான் வச்சிருக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது. இன்னைக்கு வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். பிள்ளைகளை வாங்க சாப்பிட வாங்க. ஓடியாங்க. பிரியாணி கேட்கறவங்க பிரியாணி கொடுங்க. பிரியாணி கொஞ்சம் மத்தியானம் போட்டிருந்தேன். அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதனால பிரியாணி கொடுக்குறவங்களுக்கு. பிரியாணி கொடுக்கறவங்களுக்கு ரசம் வேண்டாம். சிக்கன் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே. இன்னைக்கு என்னோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஒருத்தங்க கமாண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. முதல்ல வந்து சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, அம்மா நான் புதுக்கோட்டை மாவட்டம். நீங்க வந்து நான் கோயிலுக்கு வந்திருந்தேன். வந்துகிட்டே இருந்தேங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. நீங்க வந்துகிட்டே எல்லாம் இல்ல. ஒரு வாரம் வந்திருந்தீங்க. நீங்க வந்த கிழமையில இருந்து நான் உங்களோட சொல்லியிருந்தது என்னன்னா, நீங்க வந்துட்டு எனக்கு போன் வாட்ஸ்அப்ல வந்து உங்களோட பிரச்சனைகள் நான் பிரச்சனைகளை பூரா உங்களை சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கஷ்டங்களுக்கான ஒரு முடிவுகளை நான் சொல்றேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? வந்துட்டு போய் 10 நாள் கழிச்சு வாட்ஸ்அப் பண்றீங்க. அதுக்கடுத்து அம்மா பண்ணல, நீங்க பாக்கலைங்கிறீங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாள் அருள்வாக்கு இருக்கு. அது மீதி நாள் வந்துட்டு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நீங்க போயிட்டு மறுநாளே பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க 10 நாள் கழிச்சு பேசிட்டு நான் வந்துட்டே இருந்தேன் அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி பேசாதீங்க. உங்களுக்கான ரசம் நல்லா ஊத்திக்கோ. இன்னும் கொஞ்சம் கறி வாங்கிக்கப்பா. நல்லா சாப்பிடுங்க. அது ஒண்ணு. 2வது ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்க. ஏன் கஷ்டம் வருது? நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டீங்கனாலே பணத்தை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அத்தியாவசியம். பணம் தேவைதான். ஆனா அந்த பணத்தை வந்து நம்ம எந்த மாதிரி சம்பாதிக்கிறோம், எந்த மாதிரி செலவழிக்கிறோம், பணத்தை எந்த மாதிரி சம்பாதிக்கிறோம், போதுமா கறி கொஞ்சம் வாங்கிக்கோப்பா. நல்லா சாப்பிடுங்க. 30 கிலோ எடுத்திருக்கேன்ல. இன்னும் வேற அங்க வேற தனியா இருக்கு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி சம்பாதிக்கிறோனோ அப்படின்னு யோசிங்க. அப்படி கூடி போங்க அவனை சுத்தி. எப்படி சம்பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க. அதுக்கடுத்து எப்படி செலவழிக்கிறோங்கிறதையும் நீங்க யோசிங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அளவுக்கு மீறியான செலவுகள் பண்றீங்க. வாங்க. சிக்கன் வேண்டாமா? சரி ஓகே. அப்ப சாம்பார் இருக்கும். அப்ப வந்து அளவுக்கு மீறியாக நீங்க செலவழிக்கிறீங்க. சம்பாத்தியத்தோட தாண்டி நீங்க என்ன பண்றீங்கன்னா கடன் அதிகமா வாங்குறீங்க. கடன் வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. வட்டிக்கு மேல வட்டி வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு நீங்க வந்து உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க இப்படித்தான் வாழ்றோம், நாங்க இந்த மாதிரிதான் இருக்கிறோம். ஆடாம நாங்க கண்டிப்பா நாங்க செய்யவே மாட்டோம். நீங்க பாக்கலாம். இவங்களுக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை கொடுத்தீங்க, இன்னைக்கு வந்து கறி குடிக்கிறேன். சாப்பாட்டு விஷயத்துல வந்துட்டு நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். ஆனா யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டு கெட்டு போயிட்டாங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். சாப்பிட்டும் சாமியை கும்பிட்டும் கெட்டு போயிருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல உழைப்பு இருக்கும்போது நமக்குதான் எல்லாமே கிடைக்குமே. நல்லா உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அருள்வாக்கு என்னைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு குரூப்ல இருக்கிறவங்க, நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வந்துட்டு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்தவங்க இருக்கீங்க. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க எப்பவுமே அருள்வாக்குன்னு. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த கிழமை அருள்வாக்குன்னு. அதை கூட உங்களால சொல்ல முடியலன்னா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்களும் பாத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கோவில் சார்ந்தவங்களுக்கு சொல்றேன். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாளுமே அருள்வாக்கு இருக்குது. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாளுமே நீங்க அருள்வாக்குங்கிறது வந்து நான் பேசவே மாட்டேன். நான் கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு இதுல பேசவே மாட்டேன். உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா? சாப்பாடு போதுமா? ரொம்ப கம்மியா இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? வாழ வழி தெரியலையா? இங்க வந்துருங்க. ஆடம்பரம் இல்லாம வாழலாம். நல்லா வாழலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வாழலாம். இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஆரோக்கியம் கம்மின்னு சொல்லுங்க பாப்போம். ஆரோக்கியத்துக்கு அப்படி ஒரு இடம் இந்த இடம். அதனால நீங்க அருள்வாக்கு வர்றதா இருந்தால் வாங்க. இல்ல அம்மா அப்பாக்கு வர்றதா இருந்தால் வாங்க. ஆனா இங்க அருள்வாக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா அந்த அருள்வாக்க வச்சு நான் அவனுக்கு கண்டிப்பா பேசிருக்கவே மாட்டேன். எல்லாருமே வந்து ஆனந்தமா நல்ல மகிழ்ச்சியோட ஆனந்தமா இருங்க. இந்த பிள்ளைலாம் பாருங்க, சின்ன குழந்தை. இவ எவ்வளவு பக்தியா இருக்கா பாருங்க. இப்ப நீ என்ன படிக்கிற தங்கம்? எல்கேஜி. என் பேர் என்ன பேரு? உனக்கு கோயில் ரொம்ப பிடிக்குமா? உன் பேர் என்ன? ஸ்ரீ பவானி ரத்னா. குழந்தைகளுக்கு கூட எவ்வளவு ஆன்மீகம் இருக்கு பாத்தீங்களா? பக்தி இருக்கு பாத்தீங்களா? இந்த குழந்தை பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தோட இந்த பக்தியோட வளரும் போது இந்த உலகம் கண்டிப்பாக இவளை மதிக்கும். அந்த அளவுக்கு இவளால வாழ முடியும். போ தங்கம். இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுதா? வெள்ளி செவ்வாய் ஞாயிறுல இவாளும் வந்து உங்களுக்கு சாப்பாடு வீடியோ போடுவாங்க. சரண்யா அவ பேரு.
சாப்பாட்டுக்கு மட்டும் நான் குறைய வைக்கிறது இல்ல. ஆனா நாங்க சாப்பிடுறது என்னங்கிறது இங்க இருக்கவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும். நாங்க என்ன சாப்பிடுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும். ஆனா பசங்களுக்கு வந்து நான் சாப்பாட்டுல மட்டும் கண்டிப்பா குறை வைக்கிறதே கிடையாது. ரசம் வேண்டாமா? தக்காளி ரசம் தான் நல்லாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் வாங்க. இவங்க பாத்தீங்கன்னா மாலதி. இவங்க வந்தீங்கன்னா பக்கத்து வீடுதான். நமக்கு இங்க சிக்கன் வைக்கும்போது வாசம் அவங்க வீட்டை பார்த்து போயிருக்கு. இவங்க இன்னைக்கு மாசமா இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டை பார்த்து வாசம் பண்ணதுனால இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால சாப்பாடு கொடுக்க போறோம். உங்க பேர் மாலதி தானே? வாங்க சாப்பாடு வைக்கோங்க. சாறு மட்டுமா? ஏன் சாறு நான் வைக்கவே இல்லை, நீ கிரேவி தான். சரி. அமரே நல்லா இருக்கியா? போதும், கம்மியா இருக்க. பாத்தீங்களா எப்படி வைக்கிறோம்னு? நான் அப்படித்தான் வைப்பேன். என் பிள்ளைகள் சாப்பிடணும், அவ்வளவுதான். எனக்கு சாப்பாடு அங்க இருக்கு, இங்க வரீங்க. இல்ல கறி இல்ல, நிறைய பேருக்கு நம்ம வீடியோல பேசையில நான் வச்சிருக்காம இருப்பேன். வாங்க வச்சிடலாம். இன்னும் நீ கறி நல்லா சாப்பிடுவ, சாப்பிடு. ரசம் வேண்டாமா? முத விஷ்ணு வாங்க ஊத்துறா. இன்னும் வாங்க, ஒரு பீஸ் போடுது. போதும். கறி ஒரு துண்டு வாங்கிக்கோ, கறிலாம் சாப்பிடணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்க பேர் என்ன பேரு? என்ன பேரு? பலவேசமுத்து. அவங்க கை எவ்வளவு நடுங்குது பாருங்க. ஒரு நாளைக்கு 6 கோட்டர் அடிப்பாரு. ஒரு நாளைக்கு எத்தனை கோட்டர் அடிப்பாரு? 6 கோட்டர் அடிப்பாரு. பிள்ளைகளுக்காக உழைச்சாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. காலையில 2 மணிக்கு எந்திப்பாரு, பால் கறப்பாரு, அவ்வளவு வேலை பார்ப்பாரு. அதுக்கடுத்து சாயங்காலமும் பார்ப்பாரு, நைட் 10 மணி வரைக்கும். ஆனா நீ பிள்ளைகளும் பார்க்கல, பிள்ளைகளும் பொண்ணுகள் இருக்காங்க, பிள்ளைகளும் பார்க்கல. பொண்டாட்டி மகராசி போய் சேர்ந்துட்டா, உடம்புல அவ்வளவு பிரச்சனை. அம்மாவை நம்பினாரு. நான் அம்மா கூட வந்து இருந்துருந்தேன்னு வந்தாரு. இன்னைக்கு அந்த 6 கோட்டர் அடிக்கல, அவருக்கு அதை பத்தியும் தோணல. இன்னைக்கு அவர் உடம்புல பயங்கர பிரச்சனை. ஆனா அதெல்லாம் சரிப்படுத்தி இன்னைக்கு அவருக்கு நான் ஒரு குழந்தையா இருந்து, அவருக்கு 3 குழந்தை இருக்குது. 3 குழந்தை பார்க்கலட்டு என்ன, 4வது குழந்தை நான் பாக்குறேன். இன்னைக்கு பாருங்க எப்படிலாம் வச்சிருக்கேன்னு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும், நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த கோவில்ல வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு அப்பா மாதிரிதான். எல்லாரையுமே நான் ஆதரிக்கிறேன். இன்னைக்கு இவங்க புதுசா அம்மாவுக்கிட்ட வந்துட்டு அடைக்கலம் சேர்ந்திருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு எல்லாமே நான் தான். நல்லா சாப்பிடுங்க, என்னாச்சு சரியாயிடும். போதுமான வேணுமா? பாத்தீங்கன்னா அப்ப பசங்களை பாத்தீங்களா, அவங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வரக்கூடியவங்க. அதாவது அவங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒழுக்கமோ நல்ல உயர்ந்த எண்ணமோ நீங்க வளர்த்துக்கணும்னா நீங்க கோயிலுக்கு தான் போகணும்னுட்டு அவங்கள கோயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஒவ்வொரு எந்த ஊரு? எட்நாயக்கன்பட்டி அப்படின்னா சாத்தூர் பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. புளியங்குடிக்கு வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல். அப்ப அவங்க வீட்டுல இருந்து அனுப்பி விடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்பிக்கையோட குழந்தைகளை அனுப்பி விடுறாங்க பாரு. இது என்ன சாப்பாடு, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா, அடிப்பை, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடணும். இந்த பிள்ளைய பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரசம் வேண்டாமா? உன் பேர் என்ன பேரு? எந்த ஊரு? செட்டிக்குறிச்சி. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை. எவ்வளவு அழகா வந்துட்டு சின்ன குழந்தைகளை இந்த அளவுக்கு பெற்றோர்கள் அனுப்புறாங்கன்னா அப்ப பெற்றோர்கள் எந்த மாதிரி பக்தியா இருந்து குழந்தைகளுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த குழந்தைகள் எவ்வளவு பக்தியா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. நீ சாப்பாடு கம்மியா தான் வாங்கியிருக்க, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வா. நீ என்ன சோறு கம்மியா வாங்கியிருக்க? உன் ஊர் எந்த ஊரு? அருப்புக்கோட்டை. செட்டிக்குறிச்சி, அதுதான் அருப்புக்கோட்டை தான். இன்னும் ஜெக்கிட்டுமா, எந்தப்பா சாப்பிடு. இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியா என்னால வீடியோ பண்ணவே முடியாது. 2 தட்டியா இருக்குக்கா, சாப்பிட்டுருவாங்களா? இவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆக்கிறாதீங்கக்கா. உங்கள்கிட்ட வந்து நான் தனியா வீடியோ பண்ணிக்கிடவே மாட்டேன். ஏன் அப்படி பண்ணிக்கிட மாட்டேன்னா நிறைய வேலைகள் இருக்கும். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்குன்னு. எனக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கலைக்கு ஊத்து பாப்பா. எனக்கெல்லாம் உண்மையிலே வந்து இன்னும் ரசம் ஊத்தலாமே உங்களுக்கு. எனக்கெல்லாம் சிரிப்பு தான் வரும். ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஷ்டம் ஏன் வருது? நல்ல வேலை பார்த்து நல்லா இருந்தா கஷ்டம் ஏன் வருது அப்படிலாம் நினைக்காதீங்க. குழந்தைகள் எல்லாருமே நல்லபடியாக வேலை பாருங்க, நல்ல உழைவுங்க. போதும், இன்னும் ஜாக்கிட்டு நல்ல உழைங்க.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குருநாதர்களை தேர்ந்தெடுங்க. ஒரே தெய்வ வழிபாடுகளோட இருங்க. வாழ்க்கையில் நம்ம சிறப்பா இருக்கலாம். உங்களுக்கு நான் தனியா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வீடியோ போடுறேன். நீங்க கமெண்ட் கண்டிப்பா கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான பதில் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்காக நான் கூட்டு பிரார்த்தனை நிறைய பண்ணியிருக்கோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து காலையில 5:30க்கு ஒரு பூஜை பண்ணுவோம். அதுல வந்து உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணி நிறைய பேரோட நோய் நொடி துன்பம் தீரணும், பிள்ளைகள் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா என்னோட பிரார்த்தனை நிறைவேறும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கா இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பேசுறான்னு நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க, போல்டா பேசுறான்னு. இந்த பொண்ணு யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு புதுசா நிறைய பேர் பாக்குறவங்க தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன் இந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு. இந்த பொண்ணு பாத்தீங்களா, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உன் பேர் என்ன பேரு? இந்த பொண்ணு பேர் வந்து சித்ரா. ஆனா இவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் மதத்துல வந்துட்டு பெரிய நம்ம இந்து மதத்தை பூராமே பேய் பிசாசுன்னு பேசினவ. கடைசியா இந்து மதத்துல வந்து இந்து மதம் தான் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவளை பத்தி நான் தனியா ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஜெய் பவானி.